உலகப் பொதுமறை திருக்குறளின் உயரிய கருத்துக்களை பரப்பும் நோக்குடன் பலர் தெளிவுரை எழுதியுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் மாதவன் திருக்குறளின் 133 அதிகாரங்கள் சொல்லும் நற்கருத்துக்களை விளக்கும் விதமாக தனித்தனி சிற்பம் வடித்திருக்கிறார். அந்த சிற்பங்களைக் கொண்டு பிரத்யேக கண்காட்சியை அவர் நடத்தி வருகிறார். இங்கே அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதை எடுத்திருக்கேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தையே அரவணைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஜாதி வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லை, பண வேறுபாடு இல்லை. ஸோ நம்மளும் அப்படி தான் எல்லா உயிரினத்து மேலேயும் எல்லார் மேலேயும் ஒரு சமமான அன்பாக இருக்கணும். இங்கே ஈகன அதிகாரம் இருக்குது. அதிகாரம் பார்த்தா நம்ம காக்கா மாதிரி எப்பவுமே ஒன்றா கூடி சாப்பிட்ணும், தனியாக சாப்பிடவே கூடாது. சிற்பங்களை கண்டு வியந்த சில பார்வையாளர்கள் அவற்றை வாங்க ஆர்வம் காட்டிய போது அதை ஏற்க மாதவன் மறுத்துவிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா 133 அதிகாரத்துக்கான சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே திருக்குறள் சம்மந்தமானது. எல்லா அதிகாரங்களும் இப்போ திருக்குறளையும் பேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமீப காலத்துக்கு என்ன தேவையோ அதுவும் இங்கே நிகழ்வாக இருக்கும். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கம்பெனி. அவங்க ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்தமாரி திருக்குறள் ஆப் ஒன்று பிளான் பண்ணாங்க. அந்த ஆப்புக்கு அடுத்து திருக்குறள் புத்தகம் ஒன்று, அது ரொம்ப ஃப்ரெஸ்கோ ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்போ தான் இந்த 133 அதிகாரத்துக்கும் 133 ஆர்ட் ஒர்க் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்தது. அங்கேருந்து தான் இது எல்லாமே தொடர்ச்சி. இது இப்போ ஓரளவுக்கு முடிவு அடைஞ்சிட்டு இது அடுத்தடுத்து கண்காட்சிக்கு நாங்கள் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் நிறைய மீடியம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்கேன், மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன், வுட் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஒரு மெட்டீரியலையும் வச்சு இங்கே ஆர்ட் ஒர்க் ரொம்ப பண்ணியிருக்கோம். இது கடந்த ஒரு 3 வருஷமாக நான் பண்ணி முடித்தேன். நிறைய டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு. நிறைய ஒர்க்குங்கள் மாற்றம் செஞ்சுருக்கோம். இப்போ ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. சென்னையைப் போல மற்ற மாவட்டங்களிலும் கண்காட்சி நடத்தி குறள் நெறி பரப்ப உள்ளதாக கூறினார். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.